கோட்டாபேவுக்கு சென்ற எழுத்துப்பூர்வ அறிவிப்பு விரைவில் சிஐடிக்கு. இலங்கைக்கு சுற்றுலா வந்த சிங்களவர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. மஹிந்த குடும்பத்துக்கு தொடரும் சிக்கல், தாமதமாகும் மருத்துவ அறிக்கை. சம்பள அதிகரிப்பை எதிர்நோக்கியிருக்கும் அரச ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி எதிர்வரும் 13ஆம் தேதி கோட்டாபய ராஜபக்சவை விசாரணைக்கு வருமாறு சிஐடி அழைத்துள்ளதாக தெரிய வருகிறது. கொழும்புக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு வீட்டு தொகுதிக்கு சொந்தமான பல வீடுகளை பல நபர்களுக்கு சட்டவிரோதமாக ஒதுக்கிய விவகாரம் மற்றும் அதனோடு தொடர்புடைய விடயங்கள் குறித்து விசாரணைக்காக இவ்வாறு கோட்டாபய அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. குறித்த சம்பவம் கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இது குறித்த எழுத்துப்பூர்வ அறிவிப்பு கடந்த 6ஆம் தேதி அனுப்பப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிரித்தானியாவிலிருந்து இலங்கைக்கு சுற்றுலா சென்ற 3 இலங்கையர்கள் தென்னிலங்கையில் வைத்து இன ரீதியாக பாகுபாடு பார்க்கப்பட்டதாக தமது கவலையை தெரிவித்துள்ளனர். தங்காலையில் கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள உணவகம் உள்நாட்டு மக்களை புறக்கணித்து வெள்ளை இனத்தவர்களுக்கு மட்டுமே சேவை வழங்குகின்றமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவிலிருந்து வருகை தந்த 3 இலங்கையர்கள் இந்த உணவகத்துக்கு சென்றபோது அங்கிருந்த காசாளர் அவர்களுக்கு சேவை வழங்க மறுத்துள்ளார். தாங்கள் இலங்கையர்கள் என்பதால் தங்களுக்கு உணவு வழங்க மாட்டாது எனவும் வெளிநாட்டினருக்கு மட்டுமே அங்கு அனுமதி எனவும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இந்த சம்பவத்தை அங்கிருந்தவர்கள் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். இந்த காணொளி இலங்கையில் சில உணவகங்கள், குறிப்பாக முக்கிய சுற்றுலா வலயங்களில் உள்ளூர் வாசிகளை விட வெளிநாட்டினருக்கு முன்னுரிமை அளிப்பது குறித்து கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித்த ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபொரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கை ஏப்ரல் 24ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டு தொடரப்பட்ட வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி முன் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான அரச வழக்கறிஞர் ஆக்ஸ்வால்ட் பெரேரா பிரதிவாதியான டெய்சி ஃபொரஸ்ட் விசாரணையை தாங்கும் அளவுக்கு மன ரீதியாக தகுதியானவரா என்பது குறித்து கொழும்பு நீதித்துறை மருத்துவ அதிகாரி மூலம் கோரப்பட்ட நிபுணர் மருத்துவ அறிக்கை இன்னும் பெறப்படவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அதன்படி தொடர்புடைய விசாரணை அறிக்கை கிடைக்கும் வரை வழக்கை விசாரிக்க வேறு திகதியை வழங்குமாறு அவர் நீதிமன்றத்தில் கோரியுள்ளார். இதன்போது முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை பரிசீலித்த நீதிபதி வழக்கை ஏப்ரல் 24ஆம் தேதி மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டுள்ளார். நாட்டின் அரச சேவையை வலுப்படுத்தும் நோக்கில் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கவும் அவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்தவும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த தேவையற்ற வரப்பிரசாதங்களை இரத்து செய்ய ஏற்கனவே அரசாங்கத்தால் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை இரத்து செய்வதற்காக அமைச்சரவையினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு எதிராக சிலர் உயர்நீதிமன்றம் சென்றிருந்தனர். எனினும் குறித்த ஓய்வூதியத்தை இரத்து செய்வதற்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலம் தேவையில்லை. சாதாரண பெரும்பான்மை வாக்களிப்பின் மூலமே அதனை செய்ய முடியும் என்று உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்கியுள்ளது. எம்பிக்களின் ஓய்வூதியத்தை முற்றாக இரத்து செய்வதற்கு அரசாங்கம் மிக விரைவில் நடவடிக்கை எடுக்கும். மக்கள் பணத்தை வீண்வரியம் செய்வதை தவிர்த்து அதனை மீண்டும் மக்களுக்கே சென்றடைய செய்வதே எமது நோக்கமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.